லிங்காலெல்லாம் ரஜினி சார்லாம் விக்கு வச்சுருக்காரு, மிந்தி பேட்ச் வச்சு. அந்த வேஷத்துக்கு நான் சொன்னேன் ஐ எம் அ வேஸ்ட். எங்கள் குருநாதன் சொல்லுவேன் நான் கேபி சார். பட் அவர் எங்கேயுமே நான் ராதாரை உருவாக்குறேன்னு சொன்னவே இல்லை. அண்ணாமலை படத்தில் நடிகர் சங்கத்தை பற்றி நினைக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்கு? ஒன்றுமே இல்லையா எனக்கு. சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் அப்பாவுடைய நடிப்பை பார்த்து ஆக்சுவலாக பிரமிச்சு போனது மட்டும் இல்லை, செட்டில் அவர் இருந்தார்னா பயத்தோடு தான் போவேன் அப்படின்னு சிவாஜி பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சிவாஜிக்கும் உங்களுக்குமான உறவுன்றது எப்படி? எனக்கு அவர் காட் ஆஃப் சினிமா சார். எப்படி காட் ஆஃப் கிரிக்கெட்டு டெண்டுல்கரை சொல்கிறாங்களோ அது மாதிரி காட் ஆஃப் சினிமா சார். அதெல்லாம் மறக்க முடியாது. அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் புரட்சித் தலைவரே ஒரு வாட்டி சொல்லியிருக்கார். கே சங்கரப்பன் ஒரு டைரக்டர் இருக்கார்ல, கே சங்கர். ஆமாம், அவர் நடிகர் திலகம் படமும் புரட்சித் தலைவர் படமும் ஒரே நேரத்தில் ஒர்க் பண்ணவர், ஒரே நாளில். அவர் ஒண்டி தான், வேறு யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படி. ஆனால் காலையிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இது சங்கர் சார் எனக்கு சொன்னது, சபரிமலைக்கு போகும்போது சொன்ன வார்த்தை இது. காலையிலேருந்து சிவாஜி பாவோட நடிச்சுட்டு முடிச்சுட்டு அவர் சீனை எடுத்துகிட்டு மத்தியானம் இங்கே வந்துட்டார் பிரேக்குக்கு, ஏவிஎம்க்கு வந்தார். தலைவர் டைரக்டர் வந்துட்டாரா, அவர் வந்துட்டார். சாப்பிடலையா கே சங்கரப்பா, ஏதோ ஒன் மோர்னு கேட்டார் புரட்சித் தலைவர்கிட்ட, ஏதோ பேசணுன்னு. புரட்சித் தலைவர்னா பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போயிட்டார் தனியாக. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அதை இங்கே எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இது சங்கரப்பா சொன்னது. ஆமாம், அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஏரியாவில் அவங்கவுங்க கிரேட்டாக இருந்திருக்காங்க. சகோதரர் விஜயகாந்த் இருக்கார்ல, உறவன் மகனில் அந்த ஒரு சீனில் அவர் மேலே பழி போட்டுருவாங்க. அவர் அழுதுகிட்டே நான் இப்படி செய்வேனா அப்படி செய்வேனான்னு சொல்லுவார். அது என்னை கூப்பிட்டுட்டு போய் டே ரவி என்னடா செய்யணும், இதுக்கு எப்படி செய்யணும் அதெல்லாம் கேட்பார் சார். விஜயகாந்த் அவுட்டர் எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க. இப்போ லிங்காலெல்லாம் ரஜினி சார்லாம் விக்கு வச்சுருக்காரு இல்லை, அது மாதிரி வரும்போது இது நல்லா ரவி கேட்பார். அவர் ஏன் கேட்குறாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அதிகமாக லிங்காவில் பேசின டைலாக் தான். இல்லை சார் கொஞ்சம் சின்னது பண்ணிவிடுங்க சார், இதுதான் டைலாகாக பேசியிருக்கேன். லிங்கா எனக்கு உண்மையிலே நம்ம கெப்பாசிட்டிக்கு உள்ள படமா லிங்கா ஓகே. ஏன்னா ரஜினி சார் அங்கே அவரோட நிற்கும் போது ஈக்குவலாக இருந்தது. இன்னொரு படம் செஞ்சேன், பி வாசு சார் படம், சிவலிங்கான்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த வேஷத்துக்கு நான் சொன்னேன் ஐ எம் அ வேஸ்ட். நான் சும்மா நிற்கிறது தான். இல்லை ரவிமா நீ இதில் வில்லனாக தெரியணும் எனக்கு படத்தில், எல்லோரும் ஓ மேலே சந்தேகப்படுவாங்க ஏன்னா நீ வில்லனாக பண்ணியிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு சொன்னார். பட் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு படம்னா இந்த சிவலிங்கா ஒன்று. சார் வணக்கம் சார். வணக்கம். பிசாசு படத்தில் நடித்த அந்த காட்சி அந்த உங்க பொண்ணு பாக்குற காட்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை எப்படி சார் நடிச்சீங்க? லைக் அது உங்களோட இன்புட்டா அல்லது டைரக்டர் இன்புட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது ஆல் த கிரெடிட் கோஸ் டு த டைரக்டர். பட் அதில் நமக்கு உள்ள என்ன உள் வாங்கிக்கணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு செய்கிறது நம்ம திறமை. பட் செய்ய வச்சது டைரக்டருடைய திறமை இல்லை. அந்த மாதிரி சீக்வன்ஸ்க்கு கொடுத்தா தானே இங்கே செய்ய முடியும். அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கணும் விஷயம் இருக்கும்போது ஒரு பேயை நான் ஒரு பொண்ணாக காமிச்சிருக்கேன்றது அது அதனால தான் பாராட்டுறாங்க எல்லாருமே. யாராலையும் செய்யவே முடியாதுன்னு நான் சொல்ல வரல. அவங்கவுங்க வேறு ஆங்கிளில் செஞ்சுருப்பாங்க, நான் வேறு ஆங்கிளில் செஞ்சேன், அவ்வளோதான். அது அவர் ஹெல்ப் பண்ணது டைரக்டர் தான். மிஸ்கின் இல்லைன்னா அவரோட அவ்வளோ பெருசாக செஞ்சுருக்க முடியாது. அதே மாதிரி மனிதன் படத்துலையுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சாந்தமா பேசிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் ஹைப் ஆகி உச்சக்கட்ட கோவம் சட்டுன்னு ஆஃப் ஆகி வேற டோன்ல பேசியிருப்பீங்க. எப்படி சார் அந்த சீன்? அப்படிய எல்லாமே டைரக்டர் தாங்க. ஆமது அதில் எனக்கு இடம் கொடுக்கலன்னு நான் என்னால் செஞ்சுருக்க முடியாது. ஆனால் இந்த கோமா கையில் எடுக்கிறது ஐ டெல் பிரகாஷ் ராஜ் டு சிட் டவுன், உட்காரல, இது என் இடம், நான் சொன்னேன் நீ கேட்கணும்னு சொல்லுவேன், உட்காருன்னு சொல்லுவேன். அவர் உட்கார மாட்டார், அவர் என்ன பெரிய லாயர். அப்போ டக்குனு இதை எடுத்து அடிக்கிறதுல இதெல்லாம் எடுத்து அடிக்கிறதுன்றது இருக்குது, எனக்கு தெரியும்.
ஆஸ் அ லாயர் மட்டும் இல்லை, ஆஸ் அ லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்றதுக்காக சொல்ல, பட் ஐ ஹவ் ஹர்ட், இங்கே இல்லை, சூரத் அந்த பக்கத்துலலாம் சில ஜட்ஜஸ் ஆர் வெரி ஹார்ஷ். ஸோ அந்த ஹார்ஷ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு திருடுறது, அவங்க பண்ணி தான் இப்படி இருக்குமோ அப்படி ஒரு கற்பனை தான் இதெல்லாம். ரொம்ப நன்றி சார். தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் படிச்சிருக்கீங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த லாங்குவேஜ் படிக்கிறது? நான் தமிழில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். பட் ஆரம்பித்தது கன்னடத்தில் ஆரம்பித்தேன். ஆமாம், முதல்லையே அதுதான் பிகினிங். ஆமாம், அப்புறம் தான் தமிழுக்கு வந்தேன். நான் நடுவில் இந்த மலையாளம் ஃபில்மு குலபத்தின்லாம் படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து எனக்கு அமரன் பார்த்துட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஓ, இந்த குலபத்தின்ற படத்தில் நடிக்கிறதுக்கு. தாதா நடிக்கும்போது நான் ஜெயராம்லாம் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறமா தெரிய வரும்போது இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா. இப்போ ஜெயராம் பார்த்துட்டு மலைச்சி பார்க்குறேன் நான். ஏன்னா இஸ் வெரி குட் டான்சர், வெரி குட். ஆனால் ஆல் கேரளைட்ஸ் ஆர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஆமாம், அதனால் அவங்கக்கிட்ட அந்த திறமை இருந்துக்கிட்டே இருக்குது. அது நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். எந்த லாங்குவேஜ் நடித்தாலும் ஒரே மாதிரி தான் கேட்டுக்குவேன், உள்வாங்கிக்கிறது. இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு ஒரு டேக் 1 டேக் 2ன்னு சொல்லும்போது கோவப்படுறதே இல்லை. ஐ டூ இட். எப்போவுமே இம்ப்ரவைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் டேக் கேட்குறேன். நண்பர் ரவி சார் வணக்கம். நீங்க டயலாக் பேசும்போது கண்ணை பார்த்து பேசாம நிறைய படத்துல கவனிச்சிருக்கேன். நீங்க இங்க பார்த்து பேசுவீங்க. ஆக்சுவலா அது எப்படி சார், நீங்களா பண்ணதா இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா? அது எப்படி? அது நானே பண்ணதான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நெத்தியை பார்த்து பேசியாருன்னு. எனக்கு கண்ணு பெருசாக தெரியும், எனக்கு சின்ன கண்ணு அது தெரியாது. அதனால் நெத்தியை பார்த்து பேசுனா பெருசாக தெரியுமே நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். பக்கத்தில் வர ஆர்டிஸ்ட்டுக்கு பூரா சொல்லுவேன், நெத்தியை பார்த்து பேசுப்பேன். பேசுனா இன்னும் பிரைட்டாக தெரியும். பட் அவங்களால வந்து இல்லை, நெத்தியை பார்த்துட்டு டைலாக் விட்டுறாங்க. அது ஒரு கோளாறு இருக்குது. பட் எனக்கு வந்து அது ஒரு குவாலிட்டி. அது ஆக்டிங்கில் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குன்றதுல இது ஒன்று. நெத்தியை பார்த்து பேசுகிறது ஏன்னா கண்ணு பிரைட்டாக தெரியும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. உழைப்பாளி படத்துல ஒரு டயலாக் வரும், உங்க அப்பா கந்தவேலு எங்க அப்பா நடிகவேலு அப்படின்னு. அது உங்களோட இன்புட்டா வாசு சாரே அந்த டயலாக் எழுதுறாரு? அது வந்து வாசு சாருடைய இன்புட் தான். ஆனால் ஒன்றே அது போய் நான் ரஜினி சார்கிட்ட சொல்ல சொன்னேன், உங்கள் அப்பா கதிர்வேலு, எங்கள் அப்பா நடிகவேலு, நல்லா பிரமாதமாக இருக்கிறது, பேசுங்கன்னு சொன்னேன். அவர் கொடுக்கணும்ல, அவர் தாங்க ஹீரோ. அவர் கொடுக்குறது சில டைமில் என்கரேஜ்மெண்ட் வந்து நம்மளை பேச வச்சிடும். பாலச்சந்தர் சாருக்கு அவர்கிட்ட ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால தான் என்னால இவ்வளவு பண்ண முடியுதுன்னு உங்க ஆக்டிங்ல ஒரு குவாலிட்டி பாலச்சந்தர் சார்கிட்ட சேரும் அப்படின்னா எந்த குவாலிட்டியை நீங்க சொல்லுவீங்க? எனக்கு டே 1லேருந்து எனக்கு கேபி சார் வந்து எங்கள் குருநாதன் சொல்லுவேன் நான், கேபி சாரை. பட் அவர் எங்கேயுமே நான் ராதாரவி உருவாக்குறேன்னு சொன்னவே இல்லை. அண்ணாமலை படத்தில் அவருடைய டைரக்ஷன் இல்லை அது. ஆமாம், ஆனால் அவர் வந்து தாஜ் ஹோட்டலில் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறோம், அங்கே வச்சுட்டு சொன்னார், நான் ரஜினியையும் கமல் மட்டும் உருவாக்கலை, ராதாரவியும் நான் தான் உருவாக்கினேன். அது அண்ணாமலைக்கு பிறகு தான் சொன்னார். அதனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்ட். எப்போயுமே சில விஷயங்கள் வந்து நம்மளா ஏகலைவன் மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் கேவி சார். அவர் ஒரு டைப்பாக சொல்லுவாருங்க. எந்த டைரக்டருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறேன். நம்மளாம் கஷ்டப்படலன்னு கேட்டுருவார், இன்னும் கொஞ்சம் படலான்னு அர்த்தம். அவர் சொன்னார்னா ஒன் மோர் கேட்டார்னா. அண்ட் ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ். அது ஒரு காரணம். ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஒரு தயாரிப்பாளராக உங்களுடைய அனுபவம் எப்படி? நான் ஒரு 4 படம் எடுத்தேன் சொந்த பணத்தில். 5வது படமும் எடுத்திருக்கேன், ஆனால் முக்கால்வாசி படம் எடுத்து நிறுத்தியிருக்கேன். அது இன்னொருத்தருடைய படம். இது 4மே என் படம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு, வீட்டில் கடங்காரன் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5-6 பேர் எனக்கு படம் எடுத்ததுனால கொஞ்சம் கடன் ஆனேன். பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க சாமி கும்பிட்றாங்க, நல்லா ஆயிடணும் இவர், நல்லா ஆயிடணும்னு. அதனால் இப்போ கடனே இல்லாமல் நல்லா இருக்கான் பாருங்கள், யாருமே இல்லை, அனாதையாக இருக்கிறேன். அதனால் என்ன செய்ய போகிறீங்க கேட்டாங்க. ஒரு படம் எடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். எதுக்குன்னா படம் எடுக்கிறது வந்து ஒரு 100 பேருக்கு வாழ்வு கொடுக்குறது சார், சினிமா எடுக்கிறது உண்மை. அதனால தான் ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் எப்போயும் மதிப்பேன். ஏன்னா டைரக்டர் இஸ் த மேன், ராதாரவி போடுங்கன்னு சொல்கிறது. ப்ரொடியூசர் இஸ் த மேன் ஹூ கிவ்ஸ் மீ மணி. நான் இவங்க 2 பேருக்குமே எப்பவுமே அந்த ரெஸ்பெக்ட் எப்பவுமே கொடுப்பேன். இப்போ கூட பார்த்துருக்கீங்க, சண்டை கண்டை வந்ததா என்னென்னா, எனக்கு என் டைரக்டருக்கு எந்த சண்டையும் எப்பவுமே வந்ததே இல்லை. ஏன்னா ஐ ஒன்ட் ஃபைட் வித் ஹிம், யூ கேனாட் ஃபைட், இஸ் ஃபைட்டிங் ஃபார் அஸ். நமக்காக அவர் சண்டை போட்டுட்ருக்காரு. அதனால் நான் எங்கேயுமே அது மாதிரி பண்ணதில்லை. பட் வெரி நைஸ், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்.
இன்னும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போட எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோன்னு தெரியாது. அதனால் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நடிப்பு பிஃபோர் த கேமரா தான். பிஹைண்ட் த கேமரா என்னால் நடிக்க தெரியாது. அது ஒரு மைனஸ், என்ன பெரிய மைனஸ் அது. அது எல்லாருக்காகவும் தலையாட்டுறது எல்லாருக்காக அதில் பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவேன். அது வந்து ஒரு மைனஸ். அது சங்கடங்களை சம்பாரித்து கொடுத்துருக்கா? சம்பாரிச்சு நிறைய கொடுத்துருக்கோம். அப்படியா? ஆமாம். அதாவது இன்டைரக்ட் எனிமீஸு அப்படி தான் வந்தாங்க. இப்போ டப்பிங் யூனியனில் கூட இன்னொரு டீம் எதிர்த்து நின்னதுக்கு காரணமே அந்த மாதிரியாக தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என் மேலே அவங்களுக்கு கோபப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் அவங்கள எதுலேயுமே நான் கரெக்டாக பணம் கட்டலைன்னா எடுத்துருவாங்கன்றது ரூல்ஸு. கரெக்டாக பணம் கட்டல, ஒரு வருஷம் விட்டு கொடுத்தேன், 2வது வருஷம் விட்டு கொடுத்தேன்னு நான் மற்றவங்க கேட்பாங்க. இப்போவே கேட்குறாங்க, நீங்கள் என்ன பெரிய நடிகர்களுக்கு மட்டும் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஆக்ஷன் எடுப்பேன், எல்லாருக்கும் லெட்டர் போட்டிருக்கோம், இப்படி ஆக்ஷன் எடுத்துருவோன்னு. அதை பார்த்தா தான் அவங்க சேஞ்ச் ஆகிக்கணும். when they don't change then I must take action. அதெல்லாம் சில டைமில் இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க. நடிகர் சங்கத்தை பற்றி நினைக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன உணர்ச்சி இருக்குது? I was there for 14 years president. ஆமாம். I'm the youngest, longest president நான் தான். அப்புறமா ஒரு 6 years விஜயகாந்த் சார் தலைவராக கொண்டாந்தேன். அப்புறமா 9 years சரத்குமாரை கொண்டாந்தேன். சகோதரர் சரத்குமாரை வரும்போது நான் செக்ரட்டரியாக இருந்தேன். இவர் வரும்போது நான் கமிட்டியில் இருந்தேன். ஏன்னா போர்டை பார்த்தேன். இந்த போர்டு தான் என்னை மாற்றிச்சு. அப்படியா? ஒரு போர்டு, அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருஷத்தில் யார் யார் தலைவர், யார் யார் செயலாளர்லாம் போடுவாங்க. அதில் புரட்சி தலைவர் தான் உருவாக்குனது இந்த நடிகர் சங்கத்தை. அவர் எல்லா போஸ்ட்லையும் நின்று இருக்காருங்க. கமிட்டியில் இருந்திருக்காரு, உபத்தலைவராக இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஆளே இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது? அந்த எண்ணத்தில் தான் இருந்துருவேன். எல்லாருக்கும் உதவி செய்கிறது எனக்கு ஒரு இன்பம் குவாலிட்டி எனக்கு. அதனால் நான் கொஞ்சம் கீழே இறங்கி எல்லாரையோடையும் நல்லா பழகுவேன். இப்போ பழகுறாங்க. இப்போ நாசர் இருக்கார், இருக்க எலெக்ஷன் வச்சா எதிர்ப்புன்னு நினைக்கிறாங்க. அல்ல, நம்ம பவர் என்ன, அவங்க பவர் என்ன தெரியறதுக்கு தான் எலெக்ஷன். அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போயிட்டோம், தோத்துட்டோம்னு சொன்னாங்க. சரி ரைட், அப்படி விட்டுட்டு போக வேண்டியதான். இருக்கு காலம்பூரா இருக்க முடியாதே. 29 வருஷம் இருந்துட்டேன் சங்கத்தில். 40 வருஷமாக டப்பிங் யூனியனில் இருக்கேன். இதில் நடுவில் 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு வெவ்வேறு தலைவரை கொண்டாந்துருக்கேன். வீரமணின்னு ஒருத்தரை கொண்டாந்தேன். அதுமாதிரி வெவ்வேறு சாய் ரவியை கொண்டாந்தேன். அவன் என்னால் நடத்த முடியலன்னு என்கிட்ட சொல்லி கொடுத்தான். அப்போ உங்களால் நடத்த முடியலன்னு சொல்கிறீ, அப்போ நான் நடத்துகிறேன்னே, நான் என்றைக்காவது உளறி இருக்கேன்னா என்னால் நடத்த முடியலன்னு? அப்படி கிடையாது. அதை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு தான் சார் தெரியும். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். அது உள்ள அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சமாச்சாரம். பட் ரூல்ஸ் படி போகிறதுல நல்ல விஷயம் தானே. அந்த எல்லோ லைனை தாண்டக்கூடாது, ஃபைன் போட்டுருவாங்கன்றதுக்கு தானே சொல்கிறாங்க அவங்க. அப்போ பயப்படுறீங்க, இப்போயும் பயப்பட மாட்டேறீங்க. ரூல்ஸ் இஸ் ஆல்வேஸ் யூ மஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் என்ன வேறு வேணும்னே ஏதோ ஒன்று செஞ்சு அவங்கள செய்ய மாட்டேன். இப்போ சொல்லியிருக்காங்க, இப்போ நான் தலைவருக்கு என்ன யாருமே போட்டி போடல, நாங்கள் ஜெயிச்சோம். ஆமாம். ஆனால் 1.5 கோடி ரூபாய் திருடிட்டாருன்னு சொல்லிட்டாங்க எங்கள் நடிகர் சங்கத்து இதுலேருந்து டப்பிங். எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கேயுமே 1.5 கோடி வராது அதில். சரி சொல்லியிருக்காங்க, ரைட், ஏதோ பழியெல்லாம் போட்டு பார்த்தாங்க. இருந்தால் கூட போட்டிக்கு யாருமே அவர் பயத்தால் தான் என்னெல்லாம் நிற்க வைக்கலான்னு. யாருக்கு நான் பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் எல்லாரோடையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முதல்லலாம் இதில் வரும்போது யாராவது எதிர்த்து நிற்பாங்க. எலெக்ஷன் நடந்திருக்கேன். எலெக்ஷன் நடக்காதது எப்படின்னா, என்ன அவங்க ஓட்டு போடுறவங்களாம் அவர் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்கன்னு நினைக்கும் போது சில பேர் நிற்கல. நான் என்ன செய்யுது? அதுக்கு தே கேன் ப்ளேம் மீ. இவ்வளோ நீண்ட காலம் ஒரு அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. உறுப்பினருடைய நம்பிக்கை இல்லாமல் இந்த வெற்றியை பெற வரவே முடியாதுங்க. ஏன்னா டவுன் டு எர்த்தாக இருக்கணும். இந்த இடத்துல மெம்பர் இல்லாதவங்க பேசுகிறாங்கன்னு அப்படி சொன்னால் 2 பேர் அனுப்புவேன், அப்படி இல்லைன்னு நான் போயிடுவேன். ஒரு பிரசிடெண்ட்டே வந்துடுவார்னு சொல்லும் போது ஒரு சின்ன அச்சம் இருக்கும், அச்சம் வரும். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. நன்றி. ஒன்றே ஒன்று சொல்கிற இளைஞர்களுக்கு, தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க, முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ராதாரவி.